ஸ்ரீ கௌமாரிகா காண்டம் 23ஆம் அத்தியாயம். ஹிமவானுக்கு ஆறுதல் அளித்தல். நாரத மாமுனிவர் கூறினார். அதன் பின்னர் மலையிலிருந்து தோன்றிய அந்த தேவி விளையாடி மகிழ்ந்தாள். மங்களமும் உயர்ந்த பெருமையும் கொண்ட அந்த சிறந்த மங்கை தேவர்கள் மற்றும் கந்தர்வர்களின் கன்னியர், மலைகளின் மங்கையர், கிண்ணற குல பெண்கள் மற்றும் முனிவர்களின் புதல்வியர் ஆகியோருடன் இணைந்து விளையாடினாள். ஒருமுறை பாண்டுவின் மகனே மேருமலையில் தங்கியிருந்த வாசவன், அதாவது தேவேந்திரன், என்னை நினைவு கூர்ந்தான். அவன் நினைத்தவுடன் நான் வாசவனிடம் சென்றேன். என்னை கண்டதும் 1000 விழிகளை உடைய அந்த தலைவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். அவன் எழுந்து நின்று என்னை வணங்கினான். அவனது வணக்கத்தை ஏற்றுக்கொண்ட பின்னர் நான் கூறினேன். பெரிய அசுரர்களின் கட்டுக்கடங்காத ஆணவத்தை அளிக்கும் கொடிய பிரளவ தீயே, தேவேந்திரனே, நீ நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாய் என்று நம்புகிறேன். நான் அவ்வாறு கேட்டதும் சக்கரன் தேவேந்திரன் புன்னகைத்தபடியே பின்வரும் சொற்களை கூறினான். 3 உலகங்களின் நலனுக்காக ஒரு முளை நிகழ்வு தோன்றியது. அதன் பலன் கைகூடுவது தொடர்பாகவே தாம் நினைவு கூறப்பட்டீர். முனிவரே, அனைவரின் எண்ணங்களையும் தாம் அறிவீர். ஆயினும் நான் ஒரு நினைவூட்டுபவனாகவும் தூண்டுபவனாகவும் செயல்படுகிறேன். ஒரு நண்பரிடம் விஷயங்களை பகிர்ந்து கொண்டால் ஒருவருக்கு பெருமகிழ்ச்சி கிடைக்கிறது அல்லவா? எனவே நீர் மலைகளின் தலைவனையும் அவனது அன்பிற்குரிய மனைவியையும் மலையிலிருந்து தோன்றிய தேவியையும் சந்தித்து ஹரனாரை, சிவபெருமானை மணமகனாக ஏற்றுக்கொள்ளுமாறு அவர்களை செய்ய வேண்டும். வேறு யாரையும் அவர்கள் ஏற்காதவாறு பார்த்து கொள்ளும். அதன் பின்னர் அவனது சொற்களை செவிமடுத்து ஔஷதி பிரஸ்தம், மருத்துவ மூலிகைகள் நிறைந்த நிலம் எனும் இடத்தில் வசித்து வந்த அந்த சிறந்த மலை அரசனிடம் நான் சென்றேன். அவன் தேவலோகத்தின் தலைவனைப் போலவே ஒளி வீசி கொண்டிருந்தான். அவனால் நான் கௌரவிக்கப்பட்டேன். மிகுந்த பக்தியுடன் அவன் எனக்கு ஒரு பொன் ஆசனத்தை அளித்தான். நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அதில் அமர்ந்தேன். அவனது மரியாதைக்குரிய வரவேற்பை, அர்க்கியத்தை நான் ஏற்றுக்கொண்ட போது மலர்ந்த தாமரையைப் போல முகம் பிரகாசிக்க அந்த மலை அரசன் இனிமையான மற்றும் மென்மையான சொற்களால் எனது நலம் மற்றும் தவத்தின் முன்னேற்றம் குறித்து மெதுவாக விசாரித்தான். நானும் அவனது நலம் விசாரித்துவிட்டு மலைகளின் அரசனிடம் இவ்வாறு கூறினேன். மலைகளின் அரசனே, நீ கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளை ஆக்கிரமித்து கொண்டு உயிரினங்களை பாதுகாக்கிறாய். மலையே, நீ உண்மையில் பாக்கியசாலி. உனது உதவியால் சிறந்த அந்தணர்கள் தவம், புனித சடங்குகள் மற்றும் புனித நீராடல் ஆகியவற்றின் மூலம் தங்களுக்கு தேவையான அனைத்தையும் அடைகிறார்கள். யாகங்களுக்கு தேவையான பொருட்களை அளிப்பதன் மூலம், பழங்கள் மற்றும் கிழங்குகள் போன்றவற்றை வழங்குவதன் மூலமும் நீ சில அந்தணர்களுக்கு உதவுகிறாய். உன்னை குறித்து வேறு என்ன சொல்ல வேண்டும்? மலையே, ஒரு இல்லறத்தானை நாடி செல்லும் உயிரினங்கள் அடையும் மகிழ்ச்சியைப் போலவே மற்ற உயிரினங்களும் பல வழிகளில் உன்னை நாடி வந்து மகிழ்ச்சி அடைகின்றன. கடும் குளிர், வெயில் மற்றும் பெரும் மழை ஆகியவற்றின் கொடுமைகளை நீ தாங்கிக் கொள்கிறாய். பல்வேறு வகையான துன்பங்களை பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டு மற்ற உயிரினங்களுக்கு உதவுகிறாய். நல்லவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். உன்னை குறித்து இதைவிட அதிகமாக என்ன கூற வேண்டும்? மலையே, நீ பாக்கியசாலி. ஏனெனில் மகேஸ்வரனே உன்னில் உள்ள ஒரு குகையில் வசிக்கிறார். பால்குணா, அர்ஜுனா, நான் இந்த உண்மையான வார்த்தைகளை கூறிக்கொண்டிருந்த போது இமயமலையின் அரசியான மேனாதேவி என்னை காணும் விருப்பத்துடன் அங்கு வந்தாள். அவளைத் தொடர்ந்து அவளது மகளும் வந்தாள். சில பணிப்பெண்களும் அவர்களை பின்தொடர்ந்தனர். அவள் தலையை குனிந்தும் உடல் உறுப்புகள் கண்ணியமாக மறைக்கப்பட்ட நிலையிலும் அந்த பெருஞ்சபைக்குள் நுழைந்தார். அதன் பின்னர் மலைகளின் அரசி எனக்கு பணிந்து வணங்கினாள். முகத்தை ஒரு துணியால், திரையால் மறைத்து கொண்டு தாமரை போன்ற கரங்களை கூப்பி மரியாதை செலுத்தினாள். உண்மையான ஆசைகளுடன் நான் அவளை வாழ்த்தினேன். சிறந்த பெண்ணே, நீ எப்போதும் கற்பு நெறி தவறாதவளாகவும் நற்பண்புகள் கொண்டவளாகவும் வீரர்களுக்கு தாயாகவும் வீரர்களால் சூழப்பட்டவளாகவும் குலத்தின் வளர்ச்சியை அருள்பவளாகவும் திகழ்வாயாக. பின்னர் கண்கள் வியப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்க நின்ற இமயமலையின் மகளிடம் நான் இனிமையான மென்மையான சொற்களால் பேசினேன். பெண்ணே, என்னருகே வா. அப்போது அகிலத்தின் அன்னையான அந்த தேவி தனது குழந்தை தன்மையை வெளிப்படுத்தியவாறே தன் தந்தையின் கழுத்தை கட்டி கொண்டு அவரது மடியில் நழுவி அமர்ந்தாள்.
தந்தை அவளிடம் மென்மையாக, மகளே, அந்த முனிவரை வணங்குவாயாக. அம்முனிவரின் அருளால் நீ நிச்சயமாக சிறந்த கணவனை அடைவாய் என்று கூறினார். அவ்வாறு கூறப்பட்டதும் அந்த பெண் தன் ஆடையின் முனையால் முகத்தை மறைத்து கொண்டாள். லேசான நடுக்கத்துடனும் மெல்லிய முணுமுணுப்புடனும் ஏதோ ஒன்றை மெல்ல உரைத்தாள். அதன் பின் அவள் எதுவும் பேசவில்லை. அப்பொழுது நான் வியப்படைந்தேன். நற்பண்புகளிலும் கண்ணியமான நடத்தையிலும் சிறந்தவனான நான் மீண்டும் அந்த தேவதையிடம், அழகிய பெண்ணே, இங்கே வா, நான் உனக்காக வைத்திருக்கும் நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட அந்த விளையாட்டு பொருளை உனக்கு தருகிறேன் என்று கூறினேன். கௌமாரிகா காண்டத்தின் 23ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.